எஸ் சார் உங்களை பார்க்க கருணாகரன் வந்திருக்காரு. ஓ டாக்டரா? ஆமாம் சார். ப்ளீஸ் ஆஸ்க் ஹிம் டு கம். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே. மார்னிங் சார். ப்ளீஸ் கம், உட்காருங்க. ஹலோ சார். உட்காருங்க. வணக்கம் சார். திடீர்னு வந்துட்டோம், சாரி. நோ ஃபார்மாலிட்டிஸ், இட்ஸ் ஓகே. ஒன் செகண்ட், காஃபி டீ நோ ஏதாவது? நோ, இப்போதான் சாப்பிட்டு வரேன். ஓகே சொல்லுங்க, என்ன விஷயம்? ராஜியை தேடி ஒரு பொண்ணு வந்து எங்க வீட்டில் தங்கியிருக்கா சார். இதுல ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியலையே. அது வந்து அவ ராஜி அம்மான்னு கூப்பிடுறா. இதுல பிரச்சனை தவிர வேற ஒன்றும் தெரியல. என்ன பண்றதுன்னு புரியவே இல்லை. அதான் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கலான்னு வந்திருக்கோம். கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. இருண்ணே, நான் சொல்றேன் சார். அந்த பொண்ணு பேரு சுஷ்மா. சார், அவ எங்க வீட்டுக்கு வரும்போது இந்த லெட்டரை கொண்டு வந்து கொடுத்தா. நாங்க படிச்சதுக்கு அப்புறம் எங்க கையிலேருந்து வாங்கிக்கிட்டா. அவளுக்கு தெரியாம தான் இந்த லெட்டர் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்படிக்கு கணேஷ். யார் இந்த கணேஷ்? அது தெரிஞ்சுக்கத்தான் சார் நாங்க இங்க வந்திருக்கோம். ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான் சார் அவளை எங்க வீட்டுல தங்க வச்சிருக்கோம். அந்த பொண்ணுக்கு ஏதாவது மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குமோ, இல்ல வேற யாரையா தேடி வந்து தப்பா எங்க வீட்டுக்கு வந்துட்டாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். இதுல பலவிதமான குழப்பங்கள் இருக்கு சார். அதனால தான் வீட்லயே தங்க வச்சிருக்கோம். இதுவே பெரிய ரிஸ்க் தானே. நேத்தாவ ராஜியோட போன் எடுத்து ரகசியமா அவங்க அப்பாட்ட பேசிட்டு இருந்தா. எதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா. கேட்டா அவங்க அப்பா நம்பரை கொடுக்க மாட்டேங்கிறா. அப்படின்னு டைரக்டாவா சொல்றவ? ஆமா சார். போலீஸுக்கு போவேன்னு சொன்னேன். எப்போன்னு கேக்குறா. கோர்ட்ல கேஸ் போடுவேன்னு சொன்னேன். தீர்ப்பு உங்க பக்கம் வராது, என் பக்கம் தான் வரும்னு அழுத்தமா திமிரா பேசுறா. அவ்வளவு நம்பிக்கையா இருக்கா சார் அவ? அவ ஏதோ பிளான் பண்ணி தான் உள்ள வந்திருக்க போலுக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். என் பொண்ணு என்கிட்ட வரமாட்டேங்கிறாளேன்னு நானே பெரிய மன வருத்தத்துல இருக்கேன். புதுசா இப்ப இது ஒரு தலைவலி சார். கல்யாணமே பண்ணிக்காது இவள அம்மான்னு கூப்பிடுறா, என்ன மாமான்னு கூப்பிடுறா. ஒரே டென்ஷனா இருக்கு சார். ஓகே டாக்டர் கருணாகரன், நீங்க யாரா இருக்குன்னு சந்தேகப்படுறீங்க? எனக்கு என்னமோ இது முத்துலட்சுமியோட பிளானா இருக்குமோன்னு தோணுது. ஆனா லெட்டர்ல ஏதோ கணேசன் தானே எழுதிருக்காங்க. ஆமா சார், அது அவங்க அப்பா பேராம். அதாவது ராஜியோட புருஷன் பேராம். அண்ணே, இல்லம்மா, பேராவது சொல்லித்தானே ஆகணும். எனக்கு கல்யாணம் ஆகல, குழந்தையும் பிறக்கல. ஸ்னேகாவை தான் நான் தாய் ஸ்தானத்துல இருந்து வளர்த்தேன். இது ஊர் உலகத்துக்கே தெரியும் சார். அப்படி இருக்கும்போது எனக்குன்னு ஒரு குழந்தை நிச்சயமா கிடையாது சார். யாரோ என் பேரை கெடுக்கிறதுக்காக சூழ்ச்சி பண்றாங்க சார். இந்த பிரச்சனை இன்னைக்கு வீட்டோடவே இருக்கு. நாளைக்கு ஊரெல்லாம் பரவும். குடும்பமானோ ஏலம் போயிடும் சார். சார், வேற எந்த விதத்திலயாவது குற்றச்சாட்டு வந்திருந்தா கூட பரவாயில்ல சார். எனக்கு களங்கம் கற்பிக்கணும்னே இப்படி ஒரு ரூட்டை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா தண்டிக்கணும் சார். ப்ளீஸ் ராஜி, எமோஷனல் ஆகாதீங்க. நான் எங்க அண்ணன் விஷயத்துல உங்களை பலமுறை திட்டிருக்கேன், உங்ககிட்ட சண்டை போட்டிருக்கேன், அதெல்லாம் வேற. ஆனா உதவிக்கு இப்ப உங்ககிட்ட தான் வந்திருக்கோம். என் நடத்த மேலேயே ஒரு கடுமையான சந்தேகத்தை போட்டிருக்காங்க. இது ரொம்ப ஆபத்தான விஷயம். ப்ளீஸ் சார், எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் அழாதீங்க ராஜி, கண்டுபிடிக்கலாம். இப்பெல்லாம் வீட்டுக்கு வெளியிலன்னு இல்ல, வீட்டுக்குள்ள எதுவும் சுதந்திரமா செய்யறதுக்கு பயமா இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள என்ன செஞ்சாலும் எப்படியோ அது வீட்டை விட்டு வெளியில போய் மீடியா நெட்வொர்க்னு பப்ளிஷ் ஆகி நம்ம பேரை, நிம்மதியை, சந்தோஷத்துக்கு எடுத்துருது. அதனாலதான் சார் இந்த விஷயத்துல நான் ரொம்ப பயப்படுறேன். நாளைக்கு டாக்டர் கருணாகரனோட தங்கச்சி கல்யாணம் ஆகாமலே குழந்தை பெத்தவன அபாண்டம் வந்துட்டா நான் செத்து போறது தவிர எனக்கு வேற வழி தெரியல சார். இந்த மேட்டர் கொஞ்சம் அஃபிஷியலா இல்லாம அன்அஃபிஷியலா செஞ்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சார். என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க கருணாகரன்? அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியேற்றணும். இதுக்கு பின்னால இருந்து யார் இந்த சதி வேலையை பண்றாங்கன்னு தெரியணும் சார். என்னோட ஐடியா என்னன்னா, அந்த பொண்ணை இப்ப வெளில அனுப்பாதீங்க. அப்படி நீங்க அனுப்புனீங்கன்னா நம்ம கையில இருக்க எவிடன்ஸ் போயிடும் இல்ல? அவளுக்கே தெரியாம அவளை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணலாம்.
அவ பேர் என்ன சொன்னீங்க? சுஷ்மா. அவளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில் சொல்லுங்க. எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது சார். அவ பேரு சுஷ்மாங்கிறா, அவங்க அப்பா பேரு கணேஷுங்கிறா. அதுல எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. ஒருவேளை அவ பேரே உண்மையாங்கிறது கூட சந்தேகமா இருக்கு. சரி, அவ போட்டோ ஏதாவது இருக்கா? போட்டோ என்கிட்ட இருக்குண்ணே. நான் எடுத்து வச்சிருக்கேன் சார், அவ கொடுங்க. தூங்கும்போது. இது போதும், எனக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. சார் கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிங்க சார். அவகிட்ட போராடுறதுக்கு எனக்கு தெம்பு இல்ல. எப்படி கண்டுபிடிப்பீங்க சார்? ரொம்ப சிம்பிள் ராஜி. அவ உங்க போன்ல இருந்து தான் உங்க அப்பாவுக்கு பேசிருக்க. அதே போதுமா? சார் அவ அந்த நம்பரை எரேஸ் பண்ணிட்டாளே. அவ எரேஸ் பண்ணிட்டு போகட்டும், பரவாயில்ல. அந்த மொபைல் நெட்வொர்க்ல போயிட்டு போலீஸ் கேட்டா கொடுத்துட போறாங்க. இன்ஃபேக்ட் சுஷ்மாவே அவங்க அப்பாவை காட்டி கொடுத்துறான்னு வச்சுக்கோங்களேன். கவலைப்படாதீங்க. சுஷ்மா யாரு, அவளை பத்தின டீடைல்ஸ், அவ பேக்ரவுண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு நாம அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலாம். அது வரைக்கும் அவளுக்கே தெரியாம இது ஒரு சீக்ரெட்டாவே இருக்கட்டும். நீங்க அவ சந்தேகப்படாதபடி கொஞ்சம் குவைட்டா இருங்க. குவைட்டாவா? அவகிட்டயா? சார் கொலை வெறியில இருக்கேன் சார். ஆனா அவளுக்கு எந்த விதத்திலயும் சந்தேகம் வரக்கூடாது. அவளை பத்தின அத்தனை டீடைல்ஸும் கண்டுபிடிச்சு ஒட்டுமொத்த கும்பலையும் அட் அ டைம் அரெஸ்ட் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. தேங்க்யூ சார். வாங்க. என்னமா சொல்றீங்க? முத்துலட்சுமி ஹாஸ்பிட்டல்ல ஸ்னேகா வேலைக்கு சேர்ந்திருக்காளா? அதுவும் சாதாரண வேலை இல்லப்பா. GM அண்ட் வைஸ் சேர்பர்சன்ங்கிற பெரிய போஸ்டிங். முத்துலட்சுமி என்ன பைத்தியமா? ஸ்னேகாவோட படிப்பும் அந்தஸ்தும் அவ்வளவு இல்லையம்மா. அவளுக்கு எப்படி ஹாஸ்பிட்டல் இவ்வளவு பெரிய பதவியும் பொறுப்பும் கொடுத்துருக்கா? முத்துலட்சுமி ஓனர்ப்பா. அவ நினைச்சானா பிச்சைக்காரனை கூட கூட்டிட்டு வந்து அந்த பதவியில உட்கார வைக்கலாம். இருந்தாலும் ஸ்னேகாக்கு அவ்வளவு பெரிய தகுதி கிடையாதுமா. கஸ்தூரியோட மக. இந்த தகுதி போதாதா? ராகவனை பொறுத்த வரைக்கும் ஸ்னேகா கஸ்தூரியோட மகன்ற தகுதி, அதனால மருமகளாக்கிட்டாரு. ஆனா முத்துலட்சுமி பொறுத்த வரைக்கும் ஸ்னேகா கஸ்தூரி மகன்றது பலவீனம், மைனஸ் பாயிண்ட், டிஸ்குவாலிஃபிகேஷன். அவளுக்கு எப்படி இந்த வேலையை முத்துலட்சுமி கொடுத்துருக்கா? கொடுத்திருக்காளேப்பா. அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பார்த்துட்டு தான் வயிறு எரிஞ்சு போய் வந்திருக்கேன். இது ஏதோ ஸ்னேகாவை பழி வாங்குற நடவடிக்கைன்னு நினைக்கிறோமா? ஸ்னேகாவா போய் கெஞ்சி கூத்தாடி இந்த வேலைக்கு சேர்ந்தாளா, இல்ல முத்துலட்சுமி ஸ்னேகா கால்ல விழுந்து இந்த வேலையை அவளுக்கு கொடுத்தாளான்னு தெரியலப்பா. என்கிட்ட முத்துலட்சுமி ஒண்ணு சொல்லவுமா? அவளும் ஸ்னேகாவை எப்படி சந்திச்சிருப்பாங்க? மறந்துட்டீங்களாப்பா? சரவணனை முத்துலட்சுமியோட ஹாஸ்பிட்டல் தான் சேர்த்திருந்தாங்க. இவ ரத்தம் கொடுக்க போனால அப்ப ஏற்பட்ட சந்திப்பு தான். சரி, வீட்டுல அதுக்கு என்ன ரியாக்ஷன்? மாமா இல்லாத நேரத்துல இது நடந்திருக்குப்பா. வீடே கொதிச்சு போய் கிடக்கு. துவாரகேஷ்க்கு இது பிடிக்கல. அவளை வேலையை விட சொல்லி சண்டை போடுறான். இவ பதிலுக்கு நீ கருணாகரன் கிட்ட இருக்கிற வேலையை விடு, நான் முத்துலட்சுமி கிட்ட இருக்கிற வேலையை விடுறேன்னு சொல்றா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரே போட்டா போட்டிதான். அப்புறம் ரூம்குள்ள போய் 3 குட்டி சாத்தானுங்களும் ஏதோ பேசி சமரசம் ஆயிடுச்சுங்க. 3 குட்டி சாத்தானுங்களா? அதான் ஸ்னேகா, துவாரகேஷ், பிரியா. முத்துலட்சுமி இது பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காவுமா? அவங்க உங்க ஃப்ரெண்டு தானப்பா. உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? இல்லவுமா, என்கிட்ட எதுவும் சொல்லல. பா, அவகிட்ட பேசுங்க. என்ன பிளான் வச்சிருக்கான்னு கேளுங்க. உன்னை கடத்தி எம்எல்ஏ கை வச்சிட்டால, அவளை மாதிரி ஒரு கிரிமினல் இந்த உலகத்திலே கிடையாது. அதனால நான் சொல்றேன், அவளுக்கு கஸ்தூரி மேல திடீர்னு பாசம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. கருணாகரனை எதிர்க்கிறதுக்காக தான் ஸ்னேகாவை ஒரு கேடை மாதிரி யூஸ் பண்றான்னு நினைக்கிறேன். முத்துலட்சுமி கிரிமினல்னு தெரிஞ்சே ஸ்னேகா உள்ள போயிருக்கானா, அவ முத்துலட்சுமியோட பெரிய கிரிமினல் பா. அவ பெரிய கிரிமினலாவே இருந்துட்டு போட்டோம். ராகவன் கிடைச்சானா இல்லையா? எங்க போனார்னே தெரியலப்பா. அப்படியே போய் தொலைட்டோம். அவனால ஏகப்பட்ட பிரச்சனை. அவன் வரலன்னா சந்தோஷம்தான். ஸ்னேகாவை க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிறேன். நான் முத்துலட்சுமி கிட்ட அவ என்ன பிளான் பண்றான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே. முதல் முறையா அந்த துவாரகேஷும் ஸ்னேகாவும் எதிர் அணியில எதிரிங்க பக்கம் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களை இனிமே சேர்விடக்கூடாது. சண்டை இப்ப இருக்கிறத விட இன்னும் மோசமா ஆற அளவுக்கு நீ பண்ணணும். இந்த பக்கம் முத்துலட்சுமி நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. ஓகே, நான் கிளம்புறேன். ஓகேமா. முத்துலட்சுமி நம்மளுக்கு தெரியாம ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காளே, ஒன்னும் புரியலையே. என்னவா இருக்கும்?
பேஷண்ட் பேர் என்ன? பேர் என்னன்னு தெரியல சார், மிஸ்டர் எக்ஸ்னு போட்டிருக்கேன். பேஷண்ட் வந்து 10 நாள் ஆகுது. நல்ல முன்னேற்றம் இருக்கு. இவருக்கு எல்லாமே நார்மலா இருக்கு. சுகர் கண்ட்ரோல்ல இருக்கு. பிபி ஹார்ட் பீட் நார்மலாவே இருக்கு. இவர் எப்போ வேணாலும் கண் முழிக்கலாம். கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். டாக்டர் டாக்டர் எஸ். விரல் அசைது டாக்டர். நான் சொன்னேன்ல சீக்கிரம் கண் முழிச்சிருவாருன்னு. சார் சார் நான் எங்க இருக்கேன்? ஒன்றும் பயம் இல்லை. நல்ல தைரியமா பேசுங்க. டாக்டர், உங்களுக்கு உங்க பேர் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? நான் ராகவன். வெரி குட். மிஸ்டர் ராகவன், எங்கேயாவது உங்க தலையில உடம்புல உங்களுக்கு தாங்க முடியாத வலி இருக்கா? அப்படி எதுவும் தெரியல. உங்களால சுலபமா மூச்சு விட முடியுதா? எங்க ஒரு தடவை நல்லா மூச்சு இழுத்து விடுங்க பாப்போம். வெரி குட். நீங்க நல்லா இருக்கீங்க, குணமாயிட்டீங்க. நான் எப்படி இங்க? உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒருத்தர் கொண்டு வந்து உங்களுக்கு சேர்த்தாரு. உங்க பேரு ஊரு என்னன்னு தெரியாம அவர் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் வீட்டுக்கு வேண்டாம் வேண்டாம், படுத்துக்கோங்க பார்த்து. படுத்துக்கோங்க. இங்க 2 நாள் நீங்க நல்ல பெட் ரெஸ்ட் எடுங்க. அப்புறமா உங்களை அனுப்பி வைக்கிறோம். ரெஸ்ட் எடுங்க. சிஸ்டர், பேஷண்ட்டை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே டாக்டர். மிஸ்டர் ஷாம், நீங்க 10 நாளா காத்துட்டு இருக்கிற பேஷண்ட் கண்ணு முடிச்சுக்கிட்டாரு. அவர் பேரு ராகவன். அப்படியா? தேங்க் காட். அவரை நான் பார்க்கலாமா? நீங்க இப்ப அவசரப்படாதீங்க. அவர் கொஞ்சம் குழப்பத்துல இருக்காரு. நீங்க வேற இப்ப குழப்ப வேண்டாம். அவருக்கு என்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்னு யோசிக்க கொஞ்சம் அவகாசம் கொடுப்போம். அவரை நீங்க நாளைக்கு பாக்குறது தான் பெஸ்ட். ராகவன் அவரே பேர் சொன்னாரா? ஆமா டாக்டர், அப்படியே நீங்க அட்ரஸும் கேட்டுக்கலாம்ல? ஏன் 10 நாள் பார்த்தது சலிச்சு போச்சா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. தலையில அடிக்கடிலாம் ஒன்றும் படலையே. ஞாபக சக்தி ஒன்றும் போயிடல? இல்ல, நார்மலா இருக்காரு. அப்பாடா. நான் ஏன் அட்ரஸ் கேட்க சொன்னேன்னா, நான் பாத்துக்கிறது பத்தி இல்ல. நான் எத்தனை நாள் வேணாலும் பாத்துப்பேன். ஆனா 10 நாளா அவரை காணாம அவர் வீட்டுல உள்ளவங்கள எப்படி பதறிருப்பாங்க, எங்கெல்லாம் போய் தேடி இருப்பாங்க. ஆமா, ஏதாவது விளம்பரம் கொடுத்திருந்தாங்களா? நானும் பேப்பர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். எதுவுமே இல்ல டாக்டர். போலீஸுக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. வந்தவரு என்ன பிரச்சனையோட வந்தாரோ, போலீஸ்னால ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா பாவம் அவரையும் போலீஸ்ல மாட்டி விடணும். கண்ணு முடிச்சதும் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முடிவு பண்ணலான்னு இருக்கேன். ஓகே ஷாம், பேஷண்ட் ரெக்கவர் ஆக ஒரு நாள் டைம் கொடுங்க. நாளைக்கு வாங்க, ராகவனை மீட் பண்ணலாம். அவரை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ டாக்டர். ஒரு வழியா அவர் கண்ணு முடிச்சிட்டார்ல, அதுவே எனக்கு சந்தோஷம் தான். நான் நாளைக்கு வந்து அவரை மீட் பண்றேன். தேங்க்யூ டாக்டர். ஓகே, தேங்க்யூ. பாய். என்னடி பண்ற? என்னத்த ஏன் இப்படி கத்துறீங்க? ஒரு செகண்ட் பயந்துட்டேன். எதுக்கு இப்ப படத்தை கழட்டின நீ? ஏன் கழட்ட கூடாதா? இது எங்க அம்மா படம் தானே? அந்த படத்தை மாட்டு மறுபடியும். ஏன் அத தொடறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. என்னது? உன் மாமாவோட உயிர் அந்த படத்துல ஒட்டிட்டு இருக்குடி. நான் கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் என்ன கூட அவரு 2ஆம் பட்சமா தான் நினைச்சாரு. பீரோல வச்சு இந்த படத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருப்பாரு இந்த மனுஷன். தினம் காலையில எழுந்திருச்சதும் ஏன் முகத்துல கூட முழிக்க மாட்டாரு. இந்த படத்துல கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் இந்த உலகத்தையே பாப்பாரு. இந்த படத்தை எப்படி நீ எடுக்கலாம்? இருக்கட்டும் அத்த, இப்பதான் பாமா வீட்ல இல்லையே. ஐயோ அத்த, கேட்டிங்களா அத்த என்ன சொன்னான்னு? என்னம்மா அவ என்ன சொன்னான்னு கேட்டிங்களா? அவ சொன்னதோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? இல்லையம்மா. இப்பதான் மாமா வீட்ல இல்லையே அப்படிங்கிற அத்தாவ.
அவர் இனிமே எங்க இருந்து வீட்டுக்கு வர போறாருன்னு குத்தி காட்டுறா அத்தை. ஐயோ அப்படியா சொல்றா? ஏய் உன் வாயில புத்த வைக்க. அத்தை நான் அப்படி சொல்லல அத்தை. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நான் அர்த்தத்தை கண்டுபிடிச்சதும் நீ பேச்ச மாத்துறியா? நான் ஒன்னும் பேச்ச மாத்தல, நீங்க தான் அர்த்தத்தையே மாத்துறீங்க. ஏய் சமாளிக்காத. நீ இப்ப என்ன சொன்ன? என்ன சொன்ன? மாமா இனிமே இந்த வீட்டுக்கு திரும்பியே வர மாட்டாரு, அவரு போனவர் தான், அவரை மறந்துருங்க, மாமாவோட கதை இதோட முடிஞ்சது அப்படின்னு நீ இப்ப சொல்லல? அது இப்ப நீங்க சொல்றது. உமா ஐயோ அத்தை, நான் அப்படி சொல்லல அத்தை. சத்தியமா இவதான் அந்த அர்த்தத்துல சொன்னா. இந்த கஸ்தூரி அம்மா படத்தை பாக்குறதுக்காகவே மாமா உயிரோட திரும்பி வருவார்னு நீங்களும் நானும் நம்பிக்கையோட இருந்துட்டு இருக்கோம். இப்போ அவர் உயிரோட திரும்பி வரமாட்டார்னு அவ சொல்லாம சொல்லி அந்த போட்டோவை கழட்டிட்டு இருக்கா அத்தை. அத்தை, இவ இவ்ளோ தெளிவா இருக்கானா இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. இவளே ஆளை வச்சு கடத்திருப்பாத்த. இந்த பார்வைக்கு என்னடி அர்த்தம்? இந்த மாதிரி வீணா போன சந்தேகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். வீணா போனவளா? ஏய் யாருடி வீணா போனவ? முதல்ல படத்தை அங்க மாட்டுடி. நீங்க உங்க வாயை மூடுங்க. இது எங்க அம்மாவோட போட்டோ, என்னை யாராலையும் தடுக்க முடியாது. டேய் துவாரகேஷ், என்னடா நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இதெல்லாம் நியாயமா? எங்கடா எடுத்துட்டு போற அவ? என்னோட ஆபீஸ் கத்த ஒரு வேலை இருக்கு, அது முடிஞ்சதும் இந்த போட்டோ திரும்ப கொண்டு வந்து மாட்டிடுறேன். உன்னையே என் புள்ள அங்க வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான், இந்த படத்தை வேற எடுத்துட்டு போறியா? நான் கிளம்புறது வா. ஓகே. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. இந்த வீட்டோட மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே காத்துல போச்சு. என் புருஷ கட்டி காத்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எல்லாமே நாசமா போச்சு. புள்ள கொலைக்காரன் கிட்ட வேலை பார்த்து சம்பளம் வாங்குறான், அவன் பொண்டாட்டி கொலைக்காரி கிட்ட வேலை பார்த்து சம்பளம் வாங்கிட்டு வர போறான். இவங்க கொடுக்கிற பணத்துல வாங்கி சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே விஷம் விஷம் விஷம். கவலைப்படாதீங்க அத்தை. ஒண்ணு அவங்க உங்களுக்கு விஷம் கொடுப்பாங்க, இல்ல உங்களை வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவாங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீட்ல இருந்து நிரந்தர விடுதலை. நல்ல புள்ள, அருமையான மருமக. இது என்ன இடம் சார்? துரைகேஷ் சார், இந்த பிரான்ச்சில் இருக்கிறது கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன், அக்கௌண்ட் செக்ஷன், அப்புறம் இந்த குடோன் மட்டும்தான். மற்றபடி மேனுஃபேக்சரிங் எல்லாம் கும்மிடி பூண்டியில தான் இருக்கு. ஓ, அங்க தயாரிக்கப்படுற மருந்து ஃபேக்டரியில இருந்து நேரா இங்க தான் வரும். இங்க ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் ரிசர்ச் யூனிட் லேப் இருக்கு. அந்த லேப்ல தயாரிச்சு வர மருந்துங்களை எல்லாம் குவாலிட்டி கண்ட்ரோல்ல செக் பண்ணி பேட்ச் நம்பர் அப்புறம் சீல் எல்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறமா தான் மார்க்கெட்டிங் போகும். அந்த மார்க்கெட்டிங்கை தான் இனிமே நீங்க பாத்துக்க போகும். குவாலிட்டி கண்ட்ரோல்ல ரிஜெக்ட் ஆகிற மருந்துங்களை இங்க இருந்து ஆந்திரா போற வழியில தடால ஒரு ஃபேக்டரி இருக்கு, அங்க கொண்டு போய் இந்த மருந்துகள் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. இந்த பிரான்ச்சில் இந்த வேலைங்க தான் சார் நடக்குது. புரிஞ்சுதா சார்? ஓகே ஓகே. ஹலோ சார், இதோ வந்துடுறேன் சார். கீழே தான் இருக்கேன். துரகேஷ் அக்கௌண்ட் செக்ஷன்ல கூப்பிடுறாங்க, போலாமா? இல்ல நீங்க போங்க, நான் Okay, கோடான் sir. கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன். ம். டேய் டெம்போ வந்துருச்சாடா? இன்னும் வரலடா, ஒரு 10 நிமிஷத்துல வந்துரும். சீக்கிரம் வர சொல்றா. எவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம், சட்டுப்புட்டு முடிக்க வேணாமா? மாட்டிக்கிட்ட சாவடிச்சிருவானுங்கடா. இப்போ வந்துரும்டா. ஆமா, இந்த பெட்டியில எல்லாம் என்னடா இருக்கு?
டேய் எல்லாம் ரிஜெக்ட் ஆன மருந்து பெட்டிங்கடா, சீக்கிரம் ஏத்தி ஆகணும். இந்த ரிஜெக்ட் ஆன மருந்து பெட்டியெல்லாம் ஏத்திக்கிட்டு நம்ம எங்கடா போறோம்? எதுவுமே சொல்ல மாட்டீங்க, ஒரே மர்மமா இருக்குடா. உனக்கு அதெல்லாம் எதுக்கு? நீங்க புதுசா வந்திருக்க, பேசாம சைலண்டா இரு. சும்மா சொல்லுடா. ஏண்டா நானும் உன் ஃப்ரெண்டு தானே, ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா? டேய் இந்த பெட்டியில இருக்கிறதெல்லாம் எக்ஸ்பைரி ஆன மருந்து, அப்புறம் நம்ம லேப்ல ரிஜெக்ட் ஆன மருந்துங்க. இதெல்லாம் தடால இருக்க ஃபேக்டரிக்கு எடுத்துட்டு போய் டிஸ்போஸ் பண்ண போறோம். என்னடா சொல்ற? அவ்வளவா கம்பெனிக்கு நஷ்டம் தானே? ஆமாண்டா, கம்பெனிக்கு நஷ்டம் தான். ஆனா அந்த நஷ்டத்துலயும் நாம லாபம் பார்க்க போறோம்.